நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஒரு பக்கம் நம்ம விஜய், மறுபக்கம் நம்ம மல்லி, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே அந்த சுடரி, இந்த சுடரி ஒரு பக்கம் அடிச்சு ஓட விடுறதா இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம விஜய் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்க. சரி, ஓகே, தான் பொண்ணுக்கு யார் முக்கியமோ அவங்களுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும். தான் பொண்ணுக்கிட்டே கேட்குறாரு, வெண்பா உனக்கு ரேணுகம்மா வேணுமா இல்லை மல்லி அம்மா வேணுமான்னு சொல்லிட்டு. எனக்கு மல்லி அம்மா மட்டும்தான் வேணும், ரேணுகம்மாவே எனக்கு பிடிக்கல, மல்லி அம்மா தான் எனக்கு எல்லாமே, மல்லி அம்மா விட்டு தரமாட்டேன் யாருக்காகவும் எதுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அழகா அந்த குழந்தை சொல்லிடுது. இதை கேட்ட உடனே என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம பண்ணது எல்லாமே தப்புதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சைலண்டா நம்ம விஜய் சைலண்டா நின்று இருக்காரு. இப்ப மல்லிகிட்ட போய் நம்ம என்ன சொல்றது, அதே சமயத்தில் ரேணுகா கிட்ட எப்படி சொல்றது, கதிரேசன் கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காரு நம்ம விஜய். அந்த சமயத்துல தாங்க திடீர்னு நம்ம விஜயோட சித்தி அந்த இடத்துக்கு வக்கீலா இருக்காங்களா, அவங்க வராங்க. வர்றதோட மட்டும் இல்லாம ரேணுகா இறந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா இறந்ததுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் அங்கே ரேணுகா தான் இருந்தான்றதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ், அது எல்லாமே ஒரு பக்கம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. என்ன ஒரு மிஸ்டேக்னா, அந்த இடத்துல இந்த தலைவன் இதுக்கு முன்னாடி சொன்னால இந்த மாதிரி நான் பார்த்தேன், ஆனால் அந்த சமயத்தில் திடீர்னு காணும், அதனால ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப போதையில் இருந்தாருங்க. அவர் போதையில் இருந்த காரணத்தினால அவருக்கு எந்த ஒரு விஷயம் அப்போதைக்கு நினைவில்லை. அதனால என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஆமான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வாயில உளர்த்தாரு. ஆனால் அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறது நம்ம ரேணுகாவுக்கு தான் அந்த விஷயம் தெரிய வருது. உடனே விஜய் ஷாக் ஆயிடுறாரு. அப்போ உண்மையா இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு திங்கிங். அப்ப இவ மல்லி சொல்ற மாதிரி சுடரியா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அட ஆமாங்க, இவ சுடரி தான். இவளோட வரலாறு என்ன, இவளோட குடும்பம் என்ன, இவ எங்க இருந்து வந்தா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நாளைக்கு காலைல நடக்க போகுது, நாளைக்கு காலைல கல்யாணம் நடக்குமா இல்ல சுடரி அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துவாங்களா, மல்லி திரும்ப விஜய் வாழ்க்கைக்குள்ள வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மண்டைக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம சுடரி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது கல்யாணம் நடந்துடணும், கல்யாணம் நடந்துட்டா ஊர் அறிய, அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் சொல்லிடலாம், நம்ம சுடரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம கிட்ட வந்து அவங்க டைவர்ஸ் கேட்டாலும் அதில் நம்ம ஒரு சொத்துல பாதி நமக்கு வந்துடும், அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தோடைய அகங்காரத்தோடைய திமுறையோடையும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தாங்க ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். நம்ம விஜய் இருக்காருல, அவர் இருந்து தாலி கட்டுவாரா கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கண்டிப்பாக சுடரிக்கும் மறுபக்கம் நம்ம விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகிறது இல்லைங்க. அந்த இடத்துல நம்ம மல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க, ஆதாரத்தை இட்டு வந்து காட்டிட்டாங்க. இதை பார்த்தது ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் சுடரி, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் முற்றிலும் காரணம் விஜயோட சித்தி தான். அவங்க பண்ணதோட ஒரு விஷயம் நம்ம மல்லி மூலியமா விளைவா வந்திருக்கு. மல்லி வந்து இங்க ஆதாரத்தை கொடுத்துறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துல இன்னொரு பின் விளைவுகள் வந்திருக்குங்க. அப்படி என்னடா பிரச்சனை நடந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு இருந்து வந்துடுறாரு. வந்து சரி ஓகே, நீங்க சொல்றது எல்லாம் நான் வச்சுக்கிறேன், இவன் என் பொண்ணு இல்லைனா அப்ப என் பொண்ணு என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழப்படுது. உங்க பொண்ணு இறந்துட்டாங்க, அப்ப என் பொண்ணு கொண்டது விஜய் தானே, விஜயை நான் எப்படி சும்மா விடலாம், இத்தனை நாள் என் பொண்ணு உயிரோட இருக்கான்னு தான் நான் விஜய் சும்மா விட்டு வச்சேன், இப்பயே போறேன் நான் கோர்ட்ல மேல்முறையீடு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் கோர்ட்ல ஜட்ஜையா இருந்து என்னதான் உனக்கு பிரச்சனை, என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கடுப்பாயிடுறாரு. ஒரு பக்கம் நானும் எத்தனை டைம் அப்படியே புரிச்சு உங்களுக்கு கேஸ் போட்டு நீங்க என்ன இந்த இடத்துல காமெடி பண்ண வந்திருக்கீங்களா, இப்படியே பண்ணுவீங்க, உங்களை யாரும் சும்மா விட மாட்டா, பாத்துக்கோங்க, பல்லு எல்லாம் தட்டி போடுவேன், இதோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும், இதுக்கு மேல கேஸ் ஈஸுன்னு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இப்ப என்னடா பண்றது, இப்படி எல்லாம் பேசணும் ஒரு பக்கம் நமக்கே ஒரு பக்கம் பயமும் பதட்டம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம சுடரி இருக்காங்களா, அவங்க இருந்து அந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நான் பண்ணது எல்லாம் தப்புதான் சொல்லிட்டு எல்லாருமே மன்னிப்பு கேட்டு எனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, என் வாழ்க்கை இப்ப தத்தளிச்சுன்னு இருக்கு, நான் வெளியே போனா மாறி ஒரு பக்கம் என்ன கொள்றதுக்கு தயங்க மாட்டேன், அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நான் நிறைய பகையெல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன், அந்த பகையாளிகள் எல்லாமே சேர்ந்து அழிச்சிருவாங்க, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கோசம் நான் உங்க வீட்டை நான் நீங்க தான் எனக்கு உதவி பண்ணோம், உங்களை தான் நான் தெய்வமா நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா இருந்தாலும் நீ பண்ணது தப்புமா, நீ பண்ண தப்புக்கு நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும், அதுக்கான பின்விளைவுகள் நீ சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கோலேட் வரையறு உன்னை அந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னேன் நானு, இல்லை இப்படியெல்லாம் நான் பண்ண சொன்னா, இதெல்லாம் எடுக்க சொன்னேன், யார் உனக்கு இந்த வேலை கொடுத்தது, எடுக்க சொன்னேன் அந்த வேலையெல்லாம் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சார் நம்ம விஜய். உடனே பார்க்கணுமே மல்லி வந்து ஒரு பக்கம் சைலண்டா நின்று இருக்க, கதிரேசன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண இருக்க, நிஷா ஒரு பக்கம் ஐயோ என் அக்காவை இந்த மாதிரி கொண்டுட்டு இந்த மாதிரி அக்கான்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்துட்டு போய் எங்க அக்கா இல்லை அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி நம்ம என் அக்கா மாதிரியே இருக்க, நீ என்னை விட்டு போவாத, நீ இந்த வீட்லயே இருக்கடா இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தான் என்னோட அக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் காமெடியா இருக்கு. என்னடா இது காமெடி மேல காமெடி பண்ண இருக்கீங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இது மேலேயாவது விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் உண்மையை பிரச்சனை கொஞ்சம் பெருசாக்க பாக்குறீங்களே, இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் எந்த அளவுக்கு பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியுங்க. ஏன்னா இது மேலும் மேலும் ஒரு பக்கம் அதிகரிச்சுனே போயின்னு இருக்கு இந்த பிரச்சனை. இப்படியே போச்சுன்னா லாஸ்ட்ல எங்க போய் முடியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பாப்போம்.
ஏய் மாட்டு கேட்டு போடா, அங்க இருக்கு பாரு, அங்க அங்க போ, அங்க போட்டா போ, பார்த்து போ, இப்படியே போ, பொறுமையா போ. சரி சரி போ 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 போ, பொறுமையா போ, பொறுமையா போ. சரி நண்பர்களே, இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கலவரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் முற்றிலும் நம்ம தவிர்த்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இதுன்னு ஒரு பக்கம் மல்லியம்மான்னு கட்டி பிடிச்சி மல்லியம்மாவை கொஞ்சம் இருக்காங்க. அதை பார்த்து அப்படியே சுடருக்கு எரியுது ஒரு பக்கம் வயிறு. அவ்வளோ வந்து வீட்டிலேயே நமக்கு உரிமை இல்லை, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிளம்பலாடா டே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் நான் ரெடி தான் வர்றாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையம் வரான். யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா வேற யாரு நம்ம சூரம் தாங்க. சூரம் அப்படியே சும்மா ஒரு வரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் சுண்டி எடுக்க வந்துட்டு இருக்குங்க. அவர் வர்ற வேகத்தை பார்த்தா ஐயோ நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருக்குது, இருந்தாலும் ஒரு பக்கம் நகைச்சுவையாக இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இது மட்டும் அல்லாமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகன். என்ன வேலை செய்றீங்க கௌசிமா? இங்க வா கௌசி, வாங்க. போதும் மாடுக்கு, போதும் போய் விளையாடு போ, அப்புறம் பார்த்தலாம். போதும் விடு. I'm so happy. நான் தூக்கு மாடு ரைட் ஆக்குது.